ஜூன் மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலம். வாரம் 12. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 வரை. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழிதீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவார். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 69. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் முடித்தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழித்தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழித்தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிறார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஒரே மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாதபோது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும்
இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 26 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். அமைதியும் ஞானமும் வேண்டி இறைவனிடம் ஒரு ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உன்னதமான வார்த்தைகளுக்காகவும் வாழ்வின் வழிகாட்டுதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாவை அடக்குவதிலும் உணர்ச்சிகளை ஆளுவதிலும் பிறரை மன்னிப்பதிலும் உள்ள உண்மையான ஞானத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த ஜெபத்தின் வழியாய் உம்மிடம் வருகிறோம். பேரன்பின் இறைவா, தம் நாவை காத்துக்கொள்பவரே அறிவாளி என்பதை நாங்கள் உணர்கிறோம். பல நேரங்களில் தேவையற்ற வார்த்தைகளாலும் அவசரமான பேச்சுக்களாலும் நாங்கள் தவறிழைத்து விடுகிறோம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாய் கருதப்படுவான் என்ற உமது வாக்கை மனதில் இருத்தி எங்கு பேச வேண்டும், எங்கு மௌனம் காக்க வேண்டும் என்ற விவேகத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் வாயின் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாமல் தேற்றுவதாகவும் ஊக்குவிப்பதாகவும் அமையட்டும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து மௌனத்தின் வழியை உம்மை தேட எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். எங்கள் உணர்ச்சிகளை உமது ஆளுகைக்குள் சமர்ப்பிக்கிறோம். கோபம், ஏமாற்றம், பொறாமை போன்ற உணர்ச்சிகள் எங்களை ஆட்கொள்ளும் போது அவற்றிற்கு அடிமையாகாமல் அமைதியோடும் நிதானத்தோடும் அவற்றை எதிர்கொள்ளும் மெய் அறிவை எங்களுக்கு தந்தருளும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் எங்களை தவறான பாதைக்கு அழித்துச் செல்லாதபடி உமது தெய்வீக அமைதி எங்கள் இருதயங்களை காக்கட்டும். மன்னிப்பின் சிகரமாய் விளங்கும் இறைவா, குற்றத்தை மன்னிப்பவரே நட்பை நாடுகிறவர் என்ற உயரிய பண்பை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க அருள் தாரும். பிறர் எங்களுக்கு செய்யும் தவறுகளையும் குற்றங்களையும் மனதார மன்னிக்கக்கூடிய நல் மனதைத் தாரும். பழைய காயங்களையும் கடந்த கால தவறுகளையும் திரும்ப திரும்ப நினைவூட்டி உறவுகளையும் நட்பையும் முறித்து கொள்ளும் பலவீனத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். குறைகளை மறந்து நிறைகளை கொண்டாடி அன்பின் பிணைப்பால் நட்பை வளர்த்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நாவடக்கம், உணர்ச்சி மேலாண்மை மற்றும் மன்னிக்கும் குணம் ஆகியவற்றில் நாங்கள் வளர்ந்து உண்மையான ஞானிகளாக வாழ உம் பேரருளை வேண்டுகிறோம். எங்கள் சிந்தனை,
சொல் செயல் அனைத்தும் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும். எங்கள் வாழ்வை உம் கைகளில் ஒப்படைத்து இறைவனாகிய உமது திருப்பெயரால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.